ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ நீங்க என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மீண்டும் தமிழக அரசு வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இதை ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி 3/1/2025 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா LIA, LDC, MTS தேர்வுகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. LIA லைப்ரரி அசிஸ்டன்ட்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. LDC அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. MTS அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து ஆஃப்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு முடிச்சவங்கள இருந்து 12ஆம் வகுப்பு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். இப்ப MTS போஸ்டிங் எடுத்துட்டீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சாலே போதும். LDC போஸ்டிங் எடுத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். இந்த லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்டிங் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி மட்டும் கேட்டிருக்காங்க. இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற டேட்டா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டாமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாதம் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்மளே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மள இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அந்த அபிஷியல் வெப்சைட். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ICFRE இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குது. இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் தனியாவே நம்ம வந்து வச்சிருக்கோம். சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 20/11/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான பணிகள் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பணி வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு கொடுத்திருக்காங்க. மூணாவது போஸ்டிங் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த லைப்ரரி இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெவல் 6க்கு அப்ளை பண்ண போறீங்க. ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. 18 முதல் 27 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் SC கேட்டகரிக்கு வந்து மெயினா வந்து இதுக்கு கொடுத்திருக்காங்க. டிகிரி எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து லெவல் 2க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 18 முதல் 27 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த 4 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா உயர் கேட்டகரிக்கு வந்து 2 காலி பணியிடங்களும், OBC கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்களும், SC கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்களும் வந்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டைப் ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து போஸ்டிங் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து லெவல் 1க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 12 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 18 வயசுல இருந்து 27 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுல உயர் கேட்டகரிக்கு 5 காலி பணிகளும், SC கேட்டகரிக்கு 2 காலி பணிகளும், ST கேட்டகரிக்கு வந்து 1 காலி பணிகளும், OBC கேட்டகரிக்கு வந்து 3 காலி பணிகளும், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 1 காலி பணிகளும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த இது கல்வி தகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சோ இது ஆஃப்லைன்ல மட்டும்தான் நண்பர்களே அப்ளை பண்ண முடியும். சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ண போறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி இங்கேயே வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க பார்க்கலாம். தி டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி, 18th கிராஸ், மல்லேஸ்வரம், பெங்களூரு 560-003. இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் 3/1/2025 போய் சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ லேட்டரா வந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. சோ ஏஜ் ரிலாக்சேஷன் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது, அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்லி இந்தியன் சிட்டிசன் இருக்கிறவங்க தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்ப லோவர் டிவிஷன் கிளர்க்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இப்படி வந்து வேர்ட் ஃபார்ம்ல வந்து ஓபன் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். சோ இங்க வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ வந்து ஒட்டிடுங்க. சிக்னேச்சர் கண்டிப்பா வந்து கொடுத்துருங்க. இதுல வந்து உங்களுடைய ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுத்துருங்க. உங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நேஷனாலிட்டி இந்தியன் வந்து கொடுத்துருங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ், பின்கோட் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டா வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன கேஸை சார்ந்தவர்கள், ஜெனரல் கேட்டகரியா இல்ல OBC இல்ல SC, அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கான டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க மேலா ஃபீமேலா, சோ 2 கேட்டகரி மட்டும் தான் இருக்கிறோம். டிரான்ஸ்ஜெண்டர் அப்ளை பண்ண முடியாது.
டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா டேட், மந்த், இயர். சோ இந்த ஃபார்மேட்ல வந்து மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்க டோட்டல் ஆஃப் இயர்ஸ் இங்க வந்து ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணி எவ்வளவு மந்த் ஆயிருக்குது, எவ்வளவு டேஸ், இது கரெக்டா நீங்க கால்குலேட் பண்ணி மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கூட எஜுகேஷன் குவாலிபிகேஷன், சோ டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி, அதே மாதிரி 10th 12th 8th பிளஸ் வந்து அடிஷனல் குவாலிபிகேஷன் அது, இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் இருந்ததுன்னா அதோட இது நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களை பத்தி ஏதாவது நீங்க மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 11வது கேட்டகரி அதான் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, என்னைக்கு அப்ப ஃபில் பண்றீங்களோ அந்த டேட், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எஸ்ன்னு கொடுத்து டிக் பண்ணிடுங்க. அது வந்து செல்ஃப் அட்டாச்டு காப்பில வந்து பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், பர்த் சர்டிபிகேட், டிசி அதை வந்து டிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து செல்ஃப் அட்டாச்டு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் டிக் பண்ணிடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, லேட்டஸ்ட் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா 3 காப்பீஸ் டிக் பண்ணிடுங்க. வேற ஏதாவது இந்த அடிஷனல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து டிக் பண்ணிடுங்க. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து சிக்னேச்சர், எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், இது எல்லாமே வந்து கொடுத்துருங்க. சோ இது எல்லாமே ஃபைனலா ஃபில் பண்ணி 1ஆம் மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. சரியா இன்னையில இருந்து 1 மாதம் காலம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்ஐஏ இருக்குது, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கும் வந்து தனியா வந்து கொடுத்துருங்க. மத்தபடி எல்லாமே வந்து சேமா தான் இங்க இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மா இருக்கணும், அதே மாதிரி நோட்டிபிகேஷன், அதே மாதிரி வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.